எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மண்டேலேருந்து டிஎன்பிஎஸ்சி அந்த யூபிஎஸ்சி பேட்சஸ் ஆரம்பிக்க போகுது. இப்போ கரண்ட்லி இருக்கிற பேட்சஸ் பற்றி மட்டும் சொல்லிடுறோம். வர இருக்கிற டிஆர்பி எக்ஸாமினேஷன்ஸ்க்கான பேட்ச் போட்டிருக்கோம். T100 ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் ஜஸ்ட் 249 rupees மட்டும் தான். UGTRB ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் ஜஸ்ட் 299 rupees மட்டும் தான். டிஆர்பி பிஓ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் ஜஸ்ட் 249 rupees மட்டும் தான். ஃபர்தர் வாட்ஸ்அப் 8525049011. 1 பொறுத்த வரைக்கும் நம்ம தர ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லாட்ஸ் ஆஃப் பேர் கிளியர் பண்ணிட்டாங்க. அடுத்து UGTRB நம்ம தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அரௌண்ட் 1000 பேருக்கு மேலே இருக்காங்க. அது லாட்ஸ் ஆஃப் பேர் நம்ம பாஸ் பண்ணுவாங்க தான் T100. அதே போன்ற UGTRB பொறுத்த வரைக்கும் நம்ம தர ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஆஸ் பர் சிலபஸ் முக்கியமான கண்டென்ட் மட்டும் இருக்கும். ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் இன்னொரு மெட்டீரியல் கொடுக்க போகிறதா இருக்கும். அதே போன்ற ரெஃபரன்ஸ் புக் என்னங்கிறது எல்லாமே சொல்லிடுவோம். அந்த டிஆர்பி பிஓ பொறுத்த வரைக்கும் ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் சீரிஸ் நாங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ் புக் என்னங்கிறது சொல்லிடுவோம். ஸோ இதுக்கு எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா ஜிபிஆர் ஃபோன்பே டு 8778963630 அம்ஜத் 099 வரும். அண்ட் சென்ட் ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப் 8525049011 ஆர் நம்மளோட அகாடமி ஸ்கேனர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ T100 249 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. UGTRB பொறுத்த வரைக்கும் 299 ரூபாங்க. அண்ட் தென் டிஆர்பி பிஓ பொறுத்த வரைக்கும் 249 ரூபா தாங்க. ஓகே, உங்களுக்கு அமௌண்ட் இஷ்யூவாக இருந்தால் குறைவாக கூட கொடுங்க. அமௌண்ட் பற்றி ஒன்றும் இல்லை. நீங்கள் வெற்றி பெறணும். இன்வெஸ்ட் நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. 2020 ரெக்கார்டு வரணும். அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ பதிவு ஒரு 2 to 3 minutes இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே பாருங்க. ஏன்னா இனியும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது பாருங்க. அதற்காகத்தான் மோஸ்ட் ஆஃப் த பேர் நம்மகிட்ட மெசேஜஸ் அண்ட் கால்ஸில் கேட்குற ஒரு விஷயம், சார் T100 பாஸ் மதிப்பெண்கள் 60 எல்லா ரெஸ்பெக்ட் கேட்டகரிக்கும் அறிவிக்க போகிறாங்களா? 2027 அப்படியாக போதா, இல்லை 2025 அப்படியாகி ரிசல்ட் ரீபப்ளிஷ் ஆகுமா? இதை பற்றி சொல்லுங்க சார் அப்படிங்கிறத கேட்குறாங்க. இப்போ நீங்கள் கரண்ட் குவாலிஃபிகேஷன் மதிப்பெண்கள் தான் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. ரெஸ்பெக்டிவ் PWD தேர்வுகளுக்கு 60 மாற்றி கொடுத்துருக்காங்க. நன்றிங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர இருக்கிற 2026 T100 தேர்வில் பாஸ் மதிப்பெண்கள் 60 குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எங்களோட தனிப்பட்ட கணிப்பான் கருத்துப்படி மாற்றுவதற்கு அதிக அளவிலான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான கோரிக்கைகள் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. எங்கள் தரப்பிலிருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுட்டு இருக்கோம். ஸோ 2026 அப்ளை ஆவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதில் நம்ம குறிப்பாக ஒரு விஷயம் கவனிக்கணும். ஸோ நம்மளுடைய மதிப்பிற்குரிய அரசு மக்களுக்காக, மாணவர்களுக்காக, தேர்வுகளுக்காக அடுத்தடுத்து நம்மளுடைய கோரிக்கைகளை ஏற்று அதை செயல்படுத்திட்டு வராங்க. ஸோ நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இது தகுதி தேர்வுங்கிற அடிப்படையில் 60 மாற்றுவதற்கு அதிக அளவிலான வாய்ப்புகள் இருக்குது 2026 ஆனால் 2025 மாற்றுவதற்கு அப்படிங்கிறது பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இப்போதைக்கு இதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்ம இதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட டைம் போயிடும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரிசல்ட் விட்டு பாருங்கள். இப்போ ஜனவரி முடிஞ்சிருச்சு, பிப்ரவரி முடிஞ்சிருச்சு, மார்ச்சே ஒரு மாதம் மார்ச்சே 1 வீக் முடிய போகுது. ஸோ மார்ச் முடிஞ்சிடும். அடுத்து பாருங்கள், ஏப்ரல் ஒரே மாதம் தான். மே மாதம் நோட்டிஃபிகேஷன் ஒரு மாதம் தான் இருக்குது அடுத்த T100 தேர்வுக்கு. ஸோ நீங்கள் அடுத்த T100 தேர்வுக்கு படிக்க ஆரம்பிச்சிக்கோங்க. சார் நான் பாஸ் மதிப்பெண்கள் நான் 60 குறைச்சாங்கன்னா பாஸ் மதிப்பெண்கள் குறைஞ்சிரும், அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த டைம் திரும்பி வரப்போகிறது இல்லைங்க. ஒரு நிமிஷம் உங்களுடைய வாட்சை பாருங்கள். அந்த டைம் அந்த செகண்ட்ஸ் போச்சுன்னா ஒரு செகண்ட் கூட பின்னாடி வரப்போகிறது இல்லை. நீங்கள் ஏதாவது ஒரு T100 ஏதாவது நீங்கள் திரும்பி அடுத்து ஃபுல்லுமே படிக்க தேவையில்லை. ஓகே, ஃபுல் அண்ட் 24% படிக்கிறது உங்களுடைய தனிப்பட்டது. எங்களோட செஷன் டெய்லி 4 to 5 hours மினிமம் வர இருக்கிற T100 நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நம்ம அடுத்த நியமனத்தில் எழுதுறதுலாம் அடுத்த கட்டம். நிறைய பேர் சொல்கிறீங்களா சார் லைஃப் ரன் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஆகும். ஏன்னா ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் கூட நீங்கள் ஒர்க் போயிட்டு எத்தனை பேர் ப்ரைவேட் ஸ்கூல் ஒர்க் போனாலுமே ஜாயின் பண்ண போனாலுமே டெட் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா நமக்கான ஒரு முன்னுரிமை, ஸோ நமக்கான ஒரு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்குதுல்ல. அப்படிங்கிறப்போ உங்களோட லைஃப் நீங்கள் ரன் பண்ணிட்டு ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணிட்டு உங்கள் லைஃப் ரன் பண்ணிட்டு அடுத்த சைடு பை சைடு அங்கே நம்ம பசங்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு நம்மளும் படிச்சுக்கிட்டு அடுத்து நியமனத்தில் எழுதி ஒரு போஸ்டிங் வாங்கலாம். அது மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. தவிர இது மாதிரி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த டைம் எல்லாம் ரொம்ப வேஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. அதனால பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ் இருக்குது. நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் சார் நீங்கள் கொஞ்சம் கோரிக்கை இன்னும் ஸ்ட்ராங்காக வைக்கலாமே சொல்லி கேட்குறாங்க. இது எங்களுக்காக எங்கள் குரூப்புக்காக கேட்கலங்க. இது தமிழகத்தில் உள்ள லட்சக்கணக்கான தேர்வர்களுக்காக கோரிக்கை முன்னிச்சிருக்கோம். எங்களுக்கு கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதை நம்ம மீடியில் நம்ம சொல்ல முடியாது. ஓகே, இது நம்ம எப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு அஃபிஷியலாக தான் மூவ் பண்ணி ஆகணும். ஸோ உங்களுக்காக நாங்கள் பண்ணுறோம். ஓகே, நாங்கள் கண்டிப்பாக பண்ணுறோம். நாங்கள் எதுக்கு இப்போவும் பண்ணுறோம் ஏன்னா எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறதுக்கு இல்லைங்க. ஓகே, ஒரு சில விஷயங்கள் பர்சனல் இஷ்யூஸ், பர்சனல் ப்ராப்ளம்ஸ் சொல்கிறதுக்கு இல்லை. இதுலேயும் நாங்கள் எதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான். என்ன தெரியுங்களா, இந்த 2027 தேர்தலுக்கான வருடமாக, தேர்வுகளுக்கான வருடமாக பார்க்கப்படுதுங்க. இப்போ T100 இப்போ 2025 60 பாஸ் மார்க் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா, ஸோ 2025 அப்ளை பண்ணி ரிசல்ட் ரீபப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறைய பேர் பாஸ் ஆயிடுவாங்க. இப்போ UGTRB தேர்வு அறிவிப்பு வெளியிட போகிறாங்க. SGT தேர்வு அறிவிப்பும் வெளியாகிற மாதிரி இருக்குது. அதே போன்று BE 2025 வரும்னு சொன்னாங்க. இப்போ 2026 எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்போ மிக முக்கிய தேர்வுகள் எல்லாமே நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்போ 2026 இப்போ பாருங்க, இப்போ பேப்பர் 1 பாஸ் பண்ணவங்க SGT தேர்வு இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ SGT வருது, டக்குன்னு SGT அப்ளை பண்ணிட்டு எழுதிட்டு இந்த 2027 போஸ்டிங் வாங்கிடலாம். அதே போன்று இப்போ UGTRB தேர்வு அறிவிப்பு வெளியாக போகுது. இப்போ 60 கன்வெர்ட் பண்ணாங்க, 2025 கன்வெர்ட் பண்ணாங்க அப்படின்னா UGTRB எழுதிட்டு அவங்க டக்குன்னு பாஸ் பண்ணிட்டு அடுத்த வேலைக்கு போயிடலாம். ஓகே, 2027 அவங்க வேலை முடிஞ்சிருங்க. திரும்பி 2027 வருமா, 2028 வருமா, 2029 வருமானு தெரியல. ஏன்னா போன தடவை UGTRB இல்லை, நமக்கு இப்போ இருக்குது. ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி SGT இருந்துச்சு, அப்போ இல்லை, அப்புறம் திரும்பி நாங்கள் இப்போ வர மாதிரி இருக்குது. BE 2023 அப்புறம் வரக்கூடிய தேர்வு. அப்படிங்கிறப்போ இந்த தேர்வு நடைபெறுவதே பெரிய ஒரு இதாக இருக்குது. அப்படிங்கிறப்போ 2026 எங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்குது. ஸோ தேர்வுகளுக்கு அப்படி டக்குன்னு இதே 2027 ஒரு ப்ராசஸ் முடிஞ்சுன்னா ஒரு வேலை முடிஞ்சிருமே அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் எங்களுக்கு ரொம்ப மாதிரியாக இருக்குங்க. ஓகே, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, பர்சனல் ப்ராப்ளம்ஸ். ஓகே, அது இருந்தாலும் உங்களுக்காக அஃபிஷியலாக நாளைக்கு இதுக்கான ஒரு பதிவு, இதுக்கான ஒரு மூவ் பண்ணுறோம். எங்களோட ஃபுல் சப்போர்ட் உங்களுக்காக இருக்கும். சரிங்களா? அடுத்த 2027 நாங்கள் பேட்ச் போடுவோம்னே தெரியாது. உண்மை அதுதான். ஓகே, ஸோ 2026 தேர்தலுக்கான வருடம், தேர்வுகளுக்கான வருடமாக பார்க்கப்படுது. எப்படியாவது பாஸ் பண்ணிடுவீங்கன்னு தான். ஓகே, இப்போ திரும்பி 2026 அடுத்த T100 எழுதி அதுக்கப்புறம் நம்ம நியமன தேர்வு அறிவிப்பு வரணும் இல்லை. இப்போ 2027 வர மாதிரி இருக்குது. ஸோ 2027 பாஸ் பண்ணிட்டா பரவாயில்லன்னு பார்க்குறோம். வேறு ஒன்றும் இல்லைங்க. ஸோ நாளைக்கு இதுக்கான மிக முக்கிய கோரிக்கையை
அஃபிஷியல் லெட்டர் மூலம் வைக்க போகிறோங்க. சரிங்களா? வைக்க போகிறோம். நமக்கு ஒரு நல்ல ஒரு இது நடந்துச்சுன்னா அது ரொம்ப சூப்பராக இருக்கும். தேர்வர்கள் எல்லாமே சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த விஷயத்தை கொண்டு போய் நம்ம அரசுக்கிட்ட சேர்க்க வேண்டிய பொறுப்பு தான் நமக்கு பிக்கஸ்ட் ஒரு பொறுப்பாக இருக்குங்க. அது எங்கள் தரப்புலேருந்து நாங்கள் என்னென்ன பண்ணுமோ எல்லாமே அஃபிஷியலாக பண்ணுறோம். நீங்களும் உங்களோட கோரிக்கையை நல்ல முறையில் உங்கள் தரப்பை நல்ல முறையில் எடுத்து முன்வைங்க. ஓகே, நம்ம வந்து ஃபீல் பண்ணுறனாலையோ வருத்தப்படுறீங்க, எமோஷன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய இதுங்க. ஆனால் நம்ம அஃபிஷியலாக நம்ம இது பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தரப்பை முன்வைக்கணும். அதுதான் முக்கியம். ஓகே, நம்ம எமோஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஓகே தான், ஃபீல் பண்ணுறாங்க, வருத்தப்படுறாங்க, அது ஓகே. பட் நம்மளுடைய தரப்பை நம்ம நல்ல முறையில் எடுத்து முன்வைக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, சார் நான் டிஎன் டெட் வந்து நான் ஆல்ரெடி பாஸ் பண்ணிட்டேன், இப்போ நான் பேப்பர் 2 வந்து படிச்சுட்டு இருக்கேன். சரி, இப்போ நான் பேப்பர் 2 பாஸ் பண்ணிட்டேன்னா அடுத்து யூஜி டிஆர்பி தேர்வுக்கு படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. பேப்பர் 1 பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து எஸ்ஜிடி தேர்வுக்கு படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ பிஎட் பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்களுக்கு அது பிஎட் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு பிஓங்கிற வாய்ப்பு இருக்குது. அந்த தேர்வுக்கு படிங்க. ஏன்னா ஒரே தேர்வுலாம் படிச்சிருந்தா வேலைக்கு ஆகாதுங்க. இப்போ இருக்கிற காம்படிட்டிவ் ஃபீல்டில் ஒரே தேர்வு எழுதுனேன், அது வந்தால் ஓகே, இல்லைன்னா என்ன பண்ணுறது? அது மாதிரி 2 3 தேர்வு வந்து சைடு பை சைடு பண்ணால் எனி ஒன் கிளிக் ஆகும், ஒரு போஸ்டிங் போகலாம். அது மாதிரி தான் இருக்குது இப்போ கரண்ட் சுச்சுவேஷன். ஒரே தேர்வு நம்ம மூவ் பண்ணுற மாதிரினா அதுதான் பார்த்துக்கோங்க. இது பர்சனல் சஜஷன் தான். 2 3 தேர்வு அட்டன் பண்ணுங்க, எனி ஒன் கிளிக் ஆகும். டிஎன்பிசி கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது நீங்கள் டிஎன் டெட்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா டிஎன்பிசி டெட் எல்லாமே நமக்கு சேம் சிலபஸ் தான். ஏன்னா டிஎன்பிசி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், டிஎன் டெட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கம்பேரிட்லி. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. இது பர்சனல் சஜஷன் தான் இதெல்லாம். ஓகே, சரி. இப்போ நான் வந்து 2025 நான் வந்து குவாலிஃபை ஆகலை. அடுத்து நீங்கள் டிஎன் டெட் தேர்வு படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து டிஎன் டெட் படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. எங்களால் முடிஞ்ச ஒரு உதவி வேணால் ஒன்று பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து டிஎன் டெட்டுக்கான பேட்சும் போட்டிருக்கோம், யூஜி டிஆர்பிக்கான பேட்சும் போட்டிருக்கோம். அடுத்த டிஎன் டெட் தேர்வு அதுக்கான பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஒருவேளை 2025 60 குறைச்சி அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் யூஜி டிஆர்பி பேட்சில் அப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். எங்களால் முடிஞ்ச ஒரு உதவிங்க. எங்களால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரே நிமிஷங்க. ஸோ டிஎன் டெட் பேட்ச் 2026 போட்டிருக்கோம். ஜஸ்ட் 249 rupees மட்டும் தான். ஆல்ரெடி நம்ம டிஎன் டெட் படிச்சவங்க லாட்ஸ் ஆஃப் பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க நம்ம மெட்டீரியல்ஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் யூஸ் பண்ணி. அடுத்து யூஜி டிஆர்பி நம்ம தான் அரௌண்ட் 1000 பேர் மேலே படிச்சிட்டு இருக்காங்க. இல்லை மோஸ்ட் ஆஃப் தி பேர் நம்ம டிஎன் டெட் படிச்சு பாஸ் பண்ணவங்க தான். ஸோ டிஎன் டெட் நீங்கள் பாஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் நம்ம பேட்சை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம தர ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அந்த டெஸ்ட் சீரிஸை நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 249 rupees மட்டும் தான். ஜிபிஆர் ஃபோன் பே டு 8778963630 அண்ட் சென்ட் ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப் 8525049011 அண்ட் நம்மளுடைய அகாடமி ஸ்கேனர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் டிஎன் டெட் அடுத்த டிஎன் டெட் படிக்க ஆரம்பிங்க. ஒரு வேளை நீங்கள் டிஎன் டெட் பேப்பர் 2க்கு மட்டும் சொல்கிறோம். பேப்பர் 2 பாஸ் பண்ணிவிட்டு அடுத்து யூஜி டிஆர்பி படிக்கணும்ல, அப்படி யூஜி டிஆர்பி பேட்ச் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்க சொல்கிறேன் அட்மின் கிட்ட. அது வேணால் உங்களுக்காக பண்ணுறேங்க. ஸோ யூஜி டிஆர்பிக்கான பேட்ச் போட்டிருக்கோம். ஜஸ்ட் 299 rupees மட்டும் தான். ஸ்டடி மெட்டீரியல் ஆஸ் பர் சிலபஸ் இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் மட்டும் நெட் சோர்ஸ் அவுட் சோர்ஸ் எடுத்து கொடுத்துருவோம். அதை தாண்டி வந்து டெஸ்ட் பேட்ச் மெயின் டெஸ்ட் பேட்ச் தான் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணி கொடுத்துருவோம். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ் புக் என்ன வாங்கணும் எல்லாமே கம்ப்ளீட் கைடன்ஸ் இதில் இருக்கும். சார் நான் யூஜி டிஆர்பி எக்ஸாமினேஷன் நான் பாஸ் பண்ணணும் சார், எனக்கு என்ன சார் படிக்கணும் என்ன சார், அவ்வளோதான். இந்த 299 ரூபா கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நாங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க, சிம்பிள். சேம் ஜிபிஆர் ஃபோன் பே டு 8778963630 அண்ட் சென்ட் ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப் 8525049011 அண்ட் நம்மளோட அகாடமி ஸ்கேனரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் டிஎன் டெட் கிளியர் பண்ணணும் ஓகே, யூஜி டிஆர்பி கிளியர் பண்ணணும் ஓகே. டிஎன் டெட்க்கு நம்ம தர ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் சீரிஸ் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூஜி டிஆர்பிக்கு நம்ம தர ஸ்டடி மெட்டீரியல் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் இன்னொரு மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணுவோம், அது நல்லா பார்த்துக்கோங்க. அதை தாண்டி ரெஃபரன்ஸ் புக் கண்டிப்பாக நமக்கு தேவை. அது என்னங்கிறது சொல்லிடும். இன் சிம்பிள் நம்ம பேட்சை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் தான். எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருவோம். ஸ்பெஷல் டிரைவ் உங்களுக்கு கொடுத்துருவோம். அந்த டிரைவ் வச்சு நீங்கள் பண்ணாலும் படிச்சிக்கலாம். அதன் டெஸ்ட் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்த டிஎன்பிஎஸ்சி இந்த யூபிஎஸ்சி பேட்ச் போட போகிறாங்க. ஓகே, ஸோ இது கொஞ்சம் இந்த கோரிக்கைகள்லாம் அதுக்காக தான் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி உங்களுக்காக தான் மெயின்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க. ஏன்னா நாங்கள் பேட்சில் போயிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து அதுவே எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அதுவே இருக்கும் எங்களுக்கு. ஏன்னா எங்களுடைய ஒர்க் பார்த்துட்டு எங்களுடைய டியூட்டி எங்களுடைய ஒர்க் எங்களோட வேலை எல்லாமே பார்த்துட்டு தான் இது என்ன அப்படிங்கிறது பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இது எல்லாமே ஸ்டாஃப் ஓட் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்போ இது நம்மளால முடிஞ்சளவு ஃபுல் கோரிக்கை நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கான அவுட்புட் நல்லா வருங்கிற நம்பிக்கையெல்லாம் அடுத்த ஒர்க் போயிடலாம். ஸோ மெயின்லி உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ டிஆர்பி பிஓ எக்ஸாமினேஷனுக்கான பேட்சும் போட்டிருக்கோம். ஜஸ்ட் 249 ரூபா மட்டும் தான். ஜிபிஆர் ஃபோன் பே டு 8778963630 அண்ட் சென்ட் ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப் 8525049011 அண்ட் நம்மளோட அகாடமி ஸ்கேனரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் சீரிஸ் நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில். அது தாண்டி ரெஃபரன்ஸ் புக் என்னங்கிறது சொல்லி இன் சிம்பிள் நம்ம பேட்ச்லேயே அட்மின் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் பண்ணி கொடுத்துரும். ஒரு பேட்ச் அப்படின்னா கம்ப்ளீட் A to Z அதில் இருக்குங்க. ஓகே, அதே மாதிரி நிறைய பேர் தொடர்ந்து வந்து ரெகுலராக கேட்டே இருப்பாங்க, என்ன சார் இவ்வளோ குறைந்த கட்டணத்தில் சரிங்க அப்படின்னு சொல்லி. எங்களுக்கான ஒர்க் எங்களுக்கான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்குங்க. இது வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். எல்லாமே மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணுறது, டெஸ்ட் சீரிஸ் ரெடி பண்ணுறது எல்லாமே ஸ்டாஃப் அப்பாயிண்ட் பண்ணி தான் பண்ணுறோம். நீங்கள் தர அமௌண்ட்டும் ஸ்டாஃப்க்கான சேலரி அவ்வளோதான். இதனால் பெரிய எங்களுக்கு இது இல்லைங்க. இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. லைக் இது உங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் சப்போர்ட் பல விஷயங்கள் பல டார்ச்சரை தாண்டி ஓப்பனாக சொல்ல போனால் அதுதான். ஒரு சில பேர்லாம் வந்து ரொம்ப இதாக இருக்குது எங்களுக்கு. அதெல்லாம் தாண்டி தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ 2019 பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ லாட்ஸ் ஆஃப் பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க, போஸ்டிங்கில் இருக்காங்க. அது ஒரே ஒரு ரீசனுக்காக தான் இப்போ நடந்து முடிந்த டிஎன் டெட் தேர்வில் கூட லாட்ஸ் ஆஃப் பேர் கிளியர் பண்ணிவிட்டு அடுத்து யூஜி டெட் நம்ம தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அதனால் அமௌண்ட்டுக்கும் பேட்சுக்கும் சம்மந்தம் இருக்காது. ஏழை எளிய தேர்வர்களுக்காக மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் என்எஸ்டபிள்யூ. ஒரு காலத்தில் வந்து இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிப்பதற்கு நம்மக்கிட்ட வசதி இல்லாத இருந்துச்சு. ஓகே, இருப்பினும் நம்ம வீட்டிலே உட்காந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணணும். ஓகே, ஆஃப்டர் ஹெச்எஸ்சி ஹையர் செகண்டரிக்கு அப்புறம் ஃபார் என்ஐடி அந்த ஐஐடி அந்த ஜே எக்ஸாம் அது மாதிரி. ஓகே, நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி இங்கே வேணாம். அப்போது ஆரம்பித்தது தான்.
ஓகே. அதுக்காக ஆரம்பிச்சது தான். இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்து படிக்கணும். ஆனா அது குறைந்த கட்டணத்தில இருக்கணும். ஏன்னா, இப்போ நம்மளே ஓனா ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ யுஜி தியரி பாருங்க, இப்போ 3 மாசத்துல வரப்போகுது. இப்போ உட்காந்து நம்ம வந்து சிலபஸ் எங்க, கன்டென்ட் எங்க, எல்லாமே தேடி பிடிச்சு இது பண்ணுறதுக்குள்ள தேரையே முடிஞ்சு போயிரும். அப்போ இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணுறது நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணும்போது, நமக்கு வந்து அவங்க நீட்டா வந்து மெட்டீரியல் எடுத்து குடுத்துருவாங்க, கன்டென்ட் எடுத்து குடுத்துருவாங்க. அதை தாண்டி ஏதாவது படிக்கணும்னு சொல்லிருவாங்க. அதனால தான் இன்ஸ்டிடியூட்ல படிக்கிறவங்க நீட்டா கிளியர் பண்ணலாங்க. நீட்டா கிளியர் பண்றாங்க. புரியுது. அவங்களுக்கான சப்போர்ட் கிடைக்குது. இப்போ இதுவே வந்து நான் அடுத்த யுஜி தேர்வு எப்போன்னு நமக்கு தெரியல. அது 2027 2028 29 தெரியல. இப்போ அடுத்த தேர்வுக்காக நான் இப்போ 2 வருஷம் எனக்கு இருக்கு. நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா, உட்காந்து தாராளமா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். நானே உட்காந்து எல்லாமே மெட்டீரியல் வாங்கி படிக்கிறது, கிளாரிஃபை பண்ணுறது, டீகோட் பண்ணுறது எல்லாம் பண்ணலாம். ஆனா இப்போ தேர்வுக்கே ஜஸ்ட் 3 மந்த்ஸ் தான் இருக்குது. அப்போ 3 மந்த்ஸ்க்குள்ள எப்படி நான் உட்காந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது? அதனால ஒரு இன்ஸ்டிடியூட்ல அகாடமியில ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, உண்மையாலுமே இன்ஸ்டிடியூட் அகாடமி வந்து ரொம்ப ஒரு சல்யூட் தான். ஏன்னா அவங்கலாம் நமக்கு உதவி பண்றாங்க. என்ன அவங்க அதுக்கான சார்ஜஸ் வாங்குறாங்க. வாங்கி தானங்க ஆகணும். ஒரு இன்ஸ்டிடியூட் ரன் பண்றாங்க அப்படின்னா, ஸ்டாஃப்க்கான சேலரியிலேருந்து, ரென்ட்லேருந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இன்ஸ்டிடியூட் டெவலப்மெண்ட்லாம் அத தாண்டி தான். ஓகே. அத தாண்டி தான். ஸோ அவங்களுக்கான ஸ்டாஃப்க்கான இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. அது எல்லாமே அதான் நிறைய பேர் சொல்கிறாங்க 5000 10,000 வாங்குறாங்க சார். நீங்கள் இவ்வளோ குறைந்த கட்டணத்தில் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு ஸ்டூடெண்ட் சப்போர்ட்டாக பண்ணுறோம். இப்போ நம்மகிட்ட ஒர்க் பண்ணுறவங்களும் அவங்கள போல ஒரு தேர்வில் இருக்கிறாங்க. சக தேர்வர்களுக்கு இது பண்ணுறாங்க. ஓகே. இப்போ நாளைக்கு போஸ்டிங் கிடச்சா டக்குன்னு போயிடுவாங்க. ஆனால் இதுதான் நம்மளுடைய ஒர்க், இதுதான் நம்மளுடைய மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிற போது ஒருத்தருக்கு 4000 5000 வாங்கினா தான் அவங்க ரன் பண்ண முடியும், இது பண்ண முடியும். ஓகே. அதே போன்று வந்து சார் நான் இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணேன். அவங்க மெட்டீரியல் கொடுத்தாங்க. அது வந்து கொஷினே வரல. எல்லா இன்ஸ்டியூட்டும் எல்லா அகாடமியும் தங்களுடைய தேர்வர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று தான் நினைப்பாங்க. தேர்வு வெற்றி பெற்றால் தான் இந்த மாதிரி வெற்றி பெற்றுக்கிறாங்க பாருங்க கெத்தாக காட்ட முடியும். ஒரு இன்ஸ்டியூட் அழகு அதுதானங்க. தேர்வில் வெற்றி பெறணும், வெற்றி பெற வேண்டும். அதுதான் ஒரு இன்ஸ்டியூட் அழகு. நம்ம எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க கேட்பாங்களே. இப்போ நம்மகிட்ட கேட்குறாங்க என்ன ஸ்ட்ரீமில் எத்தனை பேர் கிளியர் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. பாருங்க எத்தனை பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க பாருங்க பாருங்க. இப்போ 2 வாரம் முன்னாடி கூட போஸ்டிங் ஜாயின் பண்ணாங்க. சொல்கிறோமா இல்லையா? அதுதான் முக்கியம். இல்லை சார் இப்போ இன்ஸ்டியூட்டில் எத்தனை பேர் கிளியர் பண்ணல, ஒன்றும் பண்ணல, சும்மா பசங்க மட்டும் ஜாயின் பண்ண என்ன அது அழகு அது? தேர்வர்களுக்கும் அதே போல தான். தேர்வர்கள் நான் வந்து 10 வருஷம் படிச்சுட்டு இருக்கிறேன். அதெல்லாம் சொல்லாதப்பா நீ பாஸா இல்லை அதுதானப்பா கேட்குறாங்க. பாஸா ஃபெயிலா? ஒர்க்கில் இருக்கீங்களா இல்லை அதுதானே சார். நான் 2 வருஷம் 3 வருஷம் நான் வந்து படித்தேன். 1 மார்க்கில் போச்சு 2 மார்க்கில் அதெல்லாம் இப்போது நம்ம வந்து என்ன இப்போ டிஎன்எட் தேர்வு எழுதிட்டு நம்ம வந்து குவாலிஃபை ஆகலன்னு சொல்லி சொல்கிறோம். நமக்கு தான் அந்த வழி தெரியும். ஆனால் ஒரு சில பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி பாருங்க சார் நான் குவாலிஃபை ஆகலன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன். 2 மார்க்கில் போச்சு. அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நீங்கள் குவாலிஃபை இல்லையா அது மட்டும்தான். அதுதான் கொஸ்டின். எஸ் ஆர் நோ அதுதான் சொல்லணும். சரிண்ணா பாருங்கள் கண்டென்ட் எங்கேயோ மாறி போயிடுச்சு. 2 to 3 மினிட்ஸுங்கிறது ஐ திங்க் 20 நிமிஷம் இருக்கும் போல. சரி ஓகேங்க. ஓகே. ஸோ தேங்க்யூ. ஜஸ்ட் ஒரு பிரதர் சிஸ்டருக்கு சொல்கிற போல சொல்லிட்டோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து எதுக்கும் வெயிட் பண்ணாதீங்க. அடுத்த தேர்வுக்கு படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஒரே தேர்வு வந்து ஸ்டக் ஆகிக்க வேண்டாம். ஒரே தேர்வு எழுதி நான் ஒரே பண்ணுறேன் அப்படின்னா அது எப்போ தெரியுங்களா அது? ஒரே தேர்வே நான் ஃபோக்கஸ் பண்ணி ஒரே தேர்வு நான் பாஸ் பண்ணுறேன்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் 1 வருஷம் முன்னாடி படிக்க ஆரம்பிச்சிருக்கணும். அது ஒரே தேர்வு கம்ப்ளீட்லி A to Z பார்த்துட்டு கம்ப்ளீட்லி இது பண்ணுறதுக்கு சரியாக இருந்திருக்கும். ஃபார் போஸ்டிங் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் சொல்கிறோம். எலிஜிபிலிட்டி தேர்வு கிடையாது. இப்போ யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணோம். 1 வருஷம் 1.5 வருஷம் இல்லை 8 மாதம் அது நம்மளோட பொறுத்து 6 மாதம் கூட போதும் கவர் பண்ணுறதுக்கு. என்ன இரவு பகல்னு பார்க்காம படிக்கணும். அப்போ ஒரு லாங் டியூரேஷன் லாங் ப்ரிப்பரேஷன் இருக்கும்போது அது ரைட் ஓகே. பட் அந்த 3 மாதம் அறிவிப்பு 3 மாதம் இருக்கும்போது இப்போ வந்து அறிவிப்பு வெளியான பிறகு அந்த 3 மாதம் அப்படிங்கிறது வந்து படிப்பதற்கான டைம்னு சொல்ல மாட்டாங்க. அது ரிவிஷனுக்கான டைம் தான். ஓகே. ஸோ அதனால் படிங்க, படிச்சுட்டே இருங்க, வெயிட் பண்ணாதீங்க. காம்படிட்டிவ் ஃபீல்டு உள்ளே வந்துட்டோம். போகும்போது வெற்றி பெற்று போகணும். ஏன்னா இதில் டைம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், ஏஜ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான அவுட்புட் வேணும்ல. அப்போது இன்னும் கொஞ்சம் சேர்த்து படிங்க, பண்ணுங்கள். ஏதாவது ஒரு டெட்டாச் பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்கூல்லேயாச்சும் வேலைக்கு போயிடலாம். ரைட்டுங்களா? அது வேலைக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருமானம் இருக்கும், உங்களுக்கு ஒரு தெம்பு இருக்கும், உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கையில் நமக்குன்னு ஒரு வருமானம் வருதுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் சார், அடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். அடுத்த நியமன தேர்வு படிக்கலாம். இல்லை டிஎன்பிஎஸ்சி எனி ஒன் படித்து அப்படியே அந்த இதிலேயே நம்ம பாஸ் பண்ணிட்டு போயிடணும். அதனால் அட்லீஸ்ட் இந்த டெட் பாஸ் பண்ணுறதுக்காவது கொஞ்சம் முயற்சி எடுங்க. வெயிட் பண்ணாதீங்க. அடுத்து படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. பார்த்துக்கோங்க. தேங்க்யூங்க.